2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. எல்லாருக்கும் வணக்கம். 96 படத்தை இயக்கிய பிரேம்குமார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படம் இயக்கி இருக்கிறார். மெய்யழகன் கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் வெளியாக இருக்கிறது. 96 பிரேம்குமார் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு இந்த படம் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்தது உண்மை. அப்புறம் இந்த படத்தோட போஸ்டர்ஸ் வெளியானதுல இருந்தே இது வேற மாதிரி ஒரு ஃபீல் குட்டான படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றுச்சு. அப்புறம் கிளர் ஓட்டம், முன்னோட்டம் எல்லாம் வெளியிட்டாங்க. இப்போ படத்தோட எதிர்பார்ப்பு ஆட்டோமேட்டிக்காவே அதிகமாயிட்டே இருந்தது. கண்டிப்பா நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கக்கூடிய பரபரப்பான ஆக்ஷன், தியேட்டர் மூமெண்ட்ஸ் இப்படி எல்லாம் எதிர்பார்த்து போறோம் இல்லையா, அந்த எதிர்பார்ப்புலாம் இல்லாம ஒரு ஃபீல் குட் மூவியா 96ஓட இன்னொரு வேற ஒரு வெர்ஷன் மாதிரி இருக்கும், ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட தான் படத்துக்குள்ள போனோம். அந்த எதிர்பார்ப்பை படம் பூர்த்தி செஞ்சதா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல நாம பேச போறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு அரவிந்த் சாமி வராரு. அங்க வந்து கார்த்தியை சந்திக்கிறாரு. அவங்களுக்குள்ள என்ன நடக்குது அதான் கதை. ஏன் அரவிந்த் சாமி ஊரை விட்டு போனாரு, கார்த்தி யாரு, கார்த்தி இவரை அத்தான் அத்தான் அப்படி சந்தோஷமா அன்பா அழைக்கிறார் இல்லையா, ட்ரெயிலர் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, அதுக்கான காரணம் என்ன, இவங்களுக்குள்ள என்ன நடக்குது, படத்தோட முடிவு என்ன, இதுதான் அவுட்லைன். இந்த படத்தை நீங்க கதையா சொன்னா கூட ஒன்றும் பெருசா ஸ்பாயிலர் இருக்காது. ஏன்னா இந்த படம் கதை சிம்பிள் தான், அதுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அப்படிங்கிறதுனால இதுல ஸ்பாயிலர்லாம் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாழ்வாதாரத்துக்காக கிராமத்திலிருந்து அல்லது சொந்த ஊர்ல இருந்து கிளம்பி சென்னைக்கு வர்றவங்க, பிழைப்புக்காக வர்றவங்க, பிரச்சனைனால சொத்து பிரச்சனைனால வர்றவங்க, கடன் பிரச்சனையால வர்றாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சிட்டியை நோக்கி சென்னை நோக்கி வருவாங்க. இதுல பலரும் திருப்பி ஊருக்கு வாழ்வாதாரத்துக்கு வர்றவங்க எல்லாம் ஊருக்கு தேவைப்படும் போது போயிட்டு வருவாங்க. பட் பெரிய பிரச்சனையோட வர்றவங்க, இந்த கடன் பிரச்சனையால வர்றவங்க ஊருக்கு போக விரும்ப மாட்டாங்க அல்லது போக முடியாது. இந்த கேட்டகரி இருக்குல்ல, இவங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊருக்கு போனா அங்க இருக்க மனிதர்களை சந்திச்சா, அந்த உறவுகளை சந்திச்சா, அது எந்த மாதிரியான ஒரு ஒரு நிகழ்வா இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் படம். அந்த ஐடியாவுக்கே நம்ம ஒரு பெரிய சல்யூட் சொல்லணும். இப்படி ஒரு ஐடியால நம்ம இப்படி இந்த மாதிரி படம் தமிழ்ல பார்த்தது கிடையாது. புதுசான ஒரு ஐடியா, முழுக்க முழுக்க உரையாடல் மூலமாகவே ஒரு படம் நகர்ந்துட்டு போறது இருக்குல்ல, அது பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருந்தது. கிட்டத்தட்ட 96ஓட அதே ஐடியா தான். 96ல ஸ்கூல்ல சேர்ந்து படிச்ச பசங்க எல்லாமே திருப்பி சேர்றாங்க. அதுல முன்னாள் காதலியா இருந்தவங்க ஒரு ஃபுல் டே டிராவல் பண்ண அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே கிட்டத்தட்ட ஸ்கிரீன் பிளே அதே பேட்டர்ன் தான். ஆனா இங்க காதல் கிடையாது. இங்க 2 ஆண்கள், அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய உணர்வுகள் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இது படத்தோட இந்த ஐடியா படத்தோட பெரிய பிளஸ்ஸா நான் பாக்குறேன். ஏன்னா இப்படியான படம் நம்ம பார்த்தது கிடையாது அப்படிங்கிறதுனால. அதுவே பலருக்குமே, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே சென்னையில இருக்க பலரும் ஒரு முக்கால்வாசி பேர் சென்னைக்காரன் கிடையாது. எல்லாருமே சொந்த ஊருக்கு போவோம், அடிக்கடி போக முடியாது. எப்பவுமே சொந்த ஊர் பத்தின ஒரு ஞாபகம் இருந்துட்டே இருக்கும். என்னதான் நம்ம வந்து வெளியூருக்கு போய் அல்லது வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சு அந்த ஊர் பிடிச்சிருந்தா கூட சொந்த ஊர் மேல இருக்க அந்த பாண்டிங் வந்து எப்பவுமே ஸ்பெஷல் தான் இல்லையா. ஸோ அப்ப அதை பத்தி ஒரு படம் பண்ணும்போது இது பலரையும் கனெக்ட் ஆக செய்யுது. படம் பார்க்கும்போது ஆமால நம்ம ஊருக்கு போகும்போது இப்படிதான் இருக்கும், ரொம்ப வருஷம் கழிச்சு ஊருக்கு போனா இப்படி இந்த இடம், மழை, அங்க இருக்கக்கூடிய அணைக்கட்டு, அங்க இருக்கக்கூடிய வயல், அப்படியெல்லாம் நமக்கு நிறைய நாஸ்டாலஜி ஃபீல்லாம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அதெல்லாமே ஒரு படத்துல கொண்டு வர்றது பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. 2வது பெரிய பிளஸ் ஆனா படத்துல பாக்குறது கார்த்தி அரவிந்த் சாமி இவங்களை சூஸ் பண்ணது. இந்த கதைக்கு இவங்க 2 பேர் தான் வேணும் அப்படின்னு டைரக்டர் பிடிவாதமா இருந்து சூஸ் பண்ணார் இல்லையா, அது ரொம்ப கரெக்டான சாய்ஸ். ஏன்னா படம் முழுக்க கார்த்தி பேசிட்டே இருக்கிறார், ரொம்ப கம்மியா பேசுறாரு அரவிந்த் சாமி. இந்த கேரக்டர்ஸே அப்படிதான். அப்படின்னா இதுக்கு ஆப்டா பொருந்துற ஆளு இவங்க 2 பேரும். அரவிந்த் சாமி பத்தின இமேஜ் நமக்கு என்னன்னா, அவர் அதிகமா அவரோட யூஷுவல் நடிக்கிற படங்கள்லயே மனிதத்தை அறிமுகப்படுத்தினாலும் என்னவோ அவர் அதிகமா பேச மாட்டாரு, கம்மியா தான் பேசுவாரு. ஷார்ட்டா, கிறிஸ்பியா, ஷார்ப்பா பேசுவார் இல்லையா. ஸோ அப்படிதான் அவருக்கு இமேஜே இருக்கு. இந்த கேரக்டர் அது பக்காவா பொருந்தது. கார்த்தி அவர்கள் நம்ம எப்படி பார்க்கறோம்னா, அவர் நிறைய பேசுவார், கலகலன்னு பேசுவாரு, டீஸ் பண்ணுவாரு, காமெடி பண்ணுவாரு, ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு டெம்ப்ளேட்டு கார்த்தி பழகிட்டாரு. அப்படி ஒரு கேரக்டர் தான் கார்த்தி. ஸோ 2 பேருக்குமே புதுசா ஒண்ணு, தட் மீன்ஸ் என்ன சொல்றது, பெர்ஃபார்மன்ஸ் ரியாக்ஷன்ஸ்ல எல்லாம் புதுசு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் கேரக்டரா அந்த கேரக்டரைசேஷன் பாத்தீங்கன்னா 2 பேருக்கும் ரொம்ப அழகா பொருந்தக்கூடிய, அவங்களுக்காகவே தைச்சு போட்ட சட்டைன்னு சொல்லுவோம்ல, ரெடிமேட் சட்டை, அந்த மாதிரி கரெக்டா பொருந்தக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் கரெக்டா சூஸ் பண்ணது படத்தோட பெரிய பிளஸ். கண்டிப்பா 2 பேரோட நடிப்பும் வந்து, ஏன்னா இவங்க 2 பேர் தான் படம் முழுக்க இவங்க 2 பேர் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தான் அவங்க ஒவ்வொரு சீன்லையும் உரையாடும் பொழுதும் அந்த எமோஷனை வெளிப்படுத்தும் போதும் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த படத்தை நம்மளோட பெருசா கனெக்ட் பண்ண வைக்கும். அந்த விதத்துல எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே கொடுத்துருக்காங்க. 2 பேருக்குமே நிறைய எமோஷன் காட்சிகள் இருக்கு, ஹியூமர் இருக்கு. கார்த்தி சொல்லவே வேணாம், சின்ன கவுண்டர்ல, சின்ன ரியாக்ஷன்ஸ்ல நிறைய இடத்துல நம்மளை சிரிக்க வைக்கிறாரு.
அரவிந்த் சாமி ரொம்ப ஷார்ப்பா பேசி ரசிக்க வைக்கிறாரு. நம்ம இது வரைக்கும் ரீசென்ட் டைம்ஸ்ல, அதாவது தனி ஒருவனுக்கு அப்புறம் அவரை ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்த படங்களோட இது வேற ஒரு தளத்துல இருக்கு. இப்படி ஒரு கேரக்டர் நம்ம வந்து ஒரு கிராமத்துல இருந்து கிளம்பி வந்து ஒரே ஒரு படம் தாலாட்டுன்னு ஒரு படத்துல பக்கா கிராமத்தான நடிச்சாரு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு அடிப்படையில ஒரு ஊரை சேர்ந்தவர், ஒரு சிட்டி, அந்த ரிச் லுக்லாம் இல்லாம அப்படி வந்து ஊருக்குள்ள இயங்கக்கூடியதுமே அரவிந்த் சாமி பார்க்கும்போது ரொம்ப புதுசா இருந்தது. ஸோ அவங்க 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸும் அந்த கதாபாத்திரமும் படத்துக்கு பெரிய பிளஸ். அடுத்த பிளஸ்ஸா நான் பார்க்குறது உரையாடல். ஏன்னா படம் முழுக்க உரையாடல். நீங்க கொஞ்சம் அதிகமா பேசிட்டாலும் கிரிஞ்ச் ஆயிடும். கம்மியா பேசினாலும் இதை கன்வே பண்ண முடியாது. ஏன்னா பேச்சு மூலமா தான் ஒவ்வொரு காட்சியுமே கடத்துறாங்க. படத்துல நிறைய கதைகள் சொல்லப்படுது. 2 பேருமே அவங்களுக்கான கதைகளை சொல்றாங்க. முழுக்க முழுக்க உரையாடலாகவே இருக்கும் பொழுது யூஸ்வலா போர் அடிக்கும், கிரிஞ்சா இருக்கும். நம்ம என்ன அது பூமர் மாதிரி பேசிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் அப்படிலாம் இல்லாம ரொம்ப கன்வின்சிங்கான டயலாக் மூலியமா, ரொம்ப எளிமையான டயலாக் மூலமா அத அந்த அந்த படத்தை ரெடி பண்ணியிருக்கிறது இருக்குல்ல. ஸோ உரையாடல் படத்துக்கு பெரிய பிளஸ். ஓவராலா ஸ்கிரீன் பிளே பத்தி பேசணும்னா, ஒரு படம் இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நேரடியாகவே சொல்லியிருக்காங்க இல்லையா. லீனியர் சப்ஜெக்ட், நான் லீனியர்லாம் இல்லை, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிற அந்த ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன். அதுல சின்ன சின்ன லேக்ஸ் இருக்கு, நம்ம அதை பேசலாம். பட் ஓவரால் அந்த ஸ்கிரீன் பிளே ஐடியா இருக்குல்ல, அது ரொம்ப இந்த மாதிரி கதைக்கு இதுதான். இதுல பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வைக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது கூட சின்ன சின்ன கதைகள் மூலமா தான் வரணும். அப்படிங்கிறதுனால அதுல பெரிய ஸ்கிரீன் பிளேல ஒரு 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 ஸ்லோவா ஒரு நீரோடை மாதிரி. ஏன்னா நம்ம ஊருக்கு போறோம், அந்த ஊர்ல போனா நமக்கு ஒரு உணர்வு இருக்குல்ல, அது ஒரு 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 ஆற பாக்குற மாதிரி. அப்படி ஒரு ஸ்டைல்லையே ஒரு திரைக்கதை பண்ணியிருக்கிறது படத்தோட பெரிய பிளஸ்ஸா பாக்குறேன். டெக்னிக்கல் சைடு வந்தா கண்டிப்பா கேமரா ஒர்க் வந்து பெரிய பிளஸ். ஒரு தஞ்சாவூர் பகுதியை ரொம்ப அழகா காமிக்க வேண்டியது இருக்குது. யூஸ்வலா தஞ்சாவூர் அப்படின்னா நம்ம வயல் வரப்புகள் அப்படித்தான் பார்த்து பழகிருப்போம் இல்லையா. அப்படி இல்லாம அந்த டவுன், கல்யாண மண்டபம், பஸ் ஸ்டாண்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள், லார்ஜ் செட்டப்பு, கோயில், அப்படியெல்லாம் ஒரு 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 தஞ்சாவூரை கிட்டத்தட்ட வேற வேற டைமென்ஷன்ல காட்டுறாங்க. ரொம்ப அற்புதமான ஒர்க்கு. மகேந்திரன் ஜெயராஜ் தான் படத்தோட சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப அற்புதமான ஒர்க். படத்தை ஒரு மாதிரி நம்ம வந்து ரசிச்சு அந்த ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஒர்க், பெரிய ஒர்க் நடந்திருக்கு. எக்ஸ்ட்ராடனரியான ஒர்க் அவரோடது. 2வது மியூசிக், கோவிந்த் வசந்தா. 96ல ஒரு மாதிரி பாடல்கள் மூலயமா நம்மளை கட்டி போட்டாருன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட ரீசெண்ட் டைம்ஸ்ல கடந்த 10 வருஷத்துல வரக்கூடிய பாடல்கள் பெருசா மனசுல நிக்கிறது கிடையாது. வந்ததும் ஹிட் அடிக்கும், வைரலாகும், வைப் பண்ணுவோம், அப்புறம் மறந்துடுவோம் 1 மாசத்துல 2 மாசத்துல. கடந்த 10 வருஷத்துல வந்த பாடல்கள் இன்னைக்கு நம்ம திருப்பி கேட்கிறோம் அப்படின்னா ஒரு 4-5 படங்கள் தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு படம் தான் 96. ஸோ இந்த படத்துல அற்புதமான பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. ஏன்னா நான் சொன்ன உரையாடல், அதுக்கு நடுவில் அழகான சின்ன சின்ன மியூசிக் மூலமா வந்து அதை கடத்துறது, ரொம்ப எமோஷனல் காட்சிகளை அந்த மியூசிக் மூலமா அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது. இந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்ல ஒரு டீசெண்டான ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல பாடல்கள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம கமல் சார் பாடிய பாடல் பெரிய ஹிட்டா இருந்தது. ஸோ இந்த படத்துல படமா பார்க்கும்பொழுது அது கரெக்டான இடத்துல வருது. அது கண்டிப்பா அது கமல் சார் பாடினதுனாலேயே அந்த சாங்கோட வேல்யூ அதிகமாகுது. எப்பவுமே ஒரு 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 பாடல் உருவாக்கத்துல ஒரு பாட்டை டியூன் போட்டு ஒருத்தர் பாட வைக்கிறது மட்டும் இல்லை, அது யாரு பாடுறா அப்படிங்கிறது எல்லாமே முக்கியம். அப்படிங்கிறது கமல் சார் இந்த பாட்டை பாடி கேட்கும்போது நமக்கு புரியுது. ஸோ கோவிந்த் வசனோட ஒர்க்கு ஒரு கிரேட் ஒர்க்கு. பெரிய படமா இருந்தா கூட, ஸ்லோவா நகர்ந்தா கூட சீக்கிரமா முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலை தரக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து படத்துக்கு பிளஸ். ஆக்சுவலி அதை மறக்கவே முடியாது. படம் ஸ்லோவா தான் போகுது, பேசிட்டு தான் இருக்கிறாங்க, மென்மையா தான் நகருது. ஆனாலும் நமக்கு எந்த போரும் இல்லாம ரொம்ப என்கேஜிங்கா சீன் பை சீன் நம்ம சிரிச்சு ரசிச்சு ஒரு மாதிரி ஃபீல் ஆகி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே நம்ம கடந்து போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெர்ஃபெக்டா இருந்தா ரொம்ப அழகா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து படத்தோட லென்த் அதிகமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பா இருந்துச்சு. படம் முடிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஃபீல் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா வந்த படம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாதிரி சம்மந்தம் எல்லாம் எங்கேயோ போகுது, வேற ஏரியா போகுது. படத்தை கண்டென்ட்டை விட்டு படத்துல இருந்த அந்த இவங்க 2 பேர் மேலே இருந்த இன்வால்மெண்ட்லேருந்து நம்ம ஆடியன்ஸ் வெளியே வர்ற மாதிரியான ஒரு ஏரியா ஒன்று இருக்கு. ஸோ ஒரு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்லலாம். அந்த ஏரியா வந்து படத்துக்கு ஒரு பெரிய லேகா இருக்கு. ஒருவேளை அந்த ஏரியா எதுக்கு இந்த படத்தை வச்சிருக்காங்க அப்படின்னா, அரவிந்த் சாமிக்கு ஒரு கதை இருக்கு, கார்த்திக்கு ஒரு கதை இருக்கு, 2 பேருக்குமான கனெக்ட் இருக்கு. படத்துல இந்த உரையாடல் எல்லாமே, இவங்க 2 பேரும் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க 2 பேருக்குமா தொடர்பு இருக்கு. கார்த்திக் ஏன் வந்து அத்தான் அவருக்கு பின்னாடி அவ்வளவு அன்பா சுத்துறாரு அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய கதைகள் மூலியமா, அவர் சொல்லக்கூடிய பழைய ஞாபகங்கள் மூலியமா அரவிந்த் சாமிக்கு தொடர்புடையதா இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதுல நமக்கு பயங்கர கனெக்ட் இருக்கு. இப்படிதான் படம் முழுக்கவே டிராவல் ஆகும் பொழுது ஒரு ஏரியா கார்த்தி யாரு, அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்றதுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஏரியா வந்து தேவைப்பட்டதுன்னு டைரக்டர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். பட் கதையை விட்டு வெளியே போறதுனால அது ஒரு பெரிய லேகா தோணுது.
பட் விசாரிச்ச வரைக்கும் படம் நாளைக்கு தான் ரிலீஸ், அதை எடிட் பண்ண போறதா, அதை ட்ரிம் பண்ண போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. மேபி ட்ரிம் பண்ணியிருந்தா இன்னும் ஆடியன்ஸ் பார்க்கறதுக்கு பெர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு சீனை சொன்னா அப்படி எதுவுமே இங்க இல்லைன்னு கூட ஆடியன்ஸ் ஃபீல் ஆகலாம். பட் நான் பார்த்தது டைரக்டர்ஸ் கட் அப்படின்னு கூட சொல்லலாம், மேபி ட்ரிம் பண்ணா. ஸோ அது ஒரு படத்துக்கு பெரிய லேக். செகண்ட் ஹாஃப் நமக்கு என்ன லென்த்தா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது காரணம் அந்த ஏரியா தான். ஸோ அதை பேசும்போது தான் நம்ம எடிட்டரே பேச வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப அற்புதமா அழகா சீன் பை அழகா ஒரு மாதிரி அடுக்கி இருந்த எடிட்டிங். செகண்ட் ஹாஃப்ல இந்த பிரச்சனை வர்றதுக்கு எடிட்டர் கண்டிப்பா கண்ணை மூடிட்டு தயவுதாட்சணை இல்லாம கத்திரி போட்டிருக்கணும், டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணி. ஸோ அதுதான் ஒரு எடிட்டரோட முக்கியமான ஒர்க். ஒருவேளை அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா, கொஞ்சம் சீக்கிரமா ஒரு 10 நிமிஷத்தை படத்தோட லென்த்தை குறைச்சிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். சரி, படத்தோட பிளஸ் எல்லாமே பேசிட்டோம், மைனஸ் பத்தியும் பேசி ஆகணும். ஆக்சுவலி அது ஒரு மைனஸான்னு சொல்லலாம்னு தெரியல. நான் படத்தோட பெரிய பிளஸ்ஸா பாக்குறது அரவிந்த் சாமி, கார்த்தி இவங்க 2 பேரை செலக்ட் பண்ண தான் சொன்னேன் இல்லையா, காஸ்டிங். பட் இவங்க 2 பேரை தவிர மற்ற ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ண விஷயத்துல கொஞ்சம் ஒரு தவறு நடந்திருக்கு. குறிப்பா ராஜ்கிரண் சார், ஐயோ நம்ம ஊரு, நம்ம மண்ணு, நம்ம மக்கள் இதெல்லாம் விட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு நிறைய படங்கள்ல பேசியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தையும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கேரக்டர்ல வராரு, அதே பேசுறாரு, அதே மாதிரி அழுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு ஆளு அதே திருப்பி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணுது. அந்த இடத்துல ராஜ்கிரண் சார் அற்புதமா பண்ணியிருக்காரு. பர்டிகுலர் ஒரு காட்சியில அழும்போது ரொம்ப அற்புதமா இருக்கு. அது இல்ல விஷயம், அவர் நல்லா பண்ணிட்டாருங்கல்ல. ஆல்ரெடி அதை நம்ம பார்த்துருக்கிறோம் நிறைய படத்துல, அவர் அதை பண்ணி பார்த்ததுனால. இப்ப கார்த்தி நிறைய படத்துல சிரிச்சு காமெடி பண்ணி படம் முழுக்க நிறைய பேசிட்டு இருந்தா கூட, இந்த படத்துலயும் அது மாதிரி பிஹேவ் பண்ணா கூட, பட் இது கேரக்டர் வேற, கதாபாத்திரம் வேற, அந்த களம் வேற. பட் இது அப்படி இல்லை, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இது கிட்டத்தட்ட ராஜ்கிரண் இதே மாதிரி கேரக்டர் இதே மாதிரி களத்துல நம்ம பார்த்திருக்கோம். அதே ஆளு திரும்ப வரும்போது அது அதுல வேற ஆளை போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவ்வளவுதான். பட் இதெல்லாம் படத்துக்கு ஒரு பெரிய மைனஸா அப்படின்னு ஓவராலா படமா பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம படத்தை வைக்க லேக் சொல்லுவோம், படத்தை வைக்க மைனஸ் சொல்லுவோம், இது செட் ஆகல அது செட் ஆகலன்னு நம்ம ஒரு ரிவ்யூரா பேசுவோம். பட் எல்லாமே தாண்டி ஓவராலா படம் முடிஞ்சு வரும்போது நம்ம என்ன ஃபீல்ல வரோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் படத்துக்கு அதுதான் படம் நல்லா இருக்கா நல்லா இல்லை அப்படிங்கிற உணர்வை தரக்கூடிய விஷயமா இருக்கும். பட் இது ஓவராலா படம் முடிஞ்சு வரும்போது ஒரு நல்ல ஃபீல் தருது அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. ஸோ கண்டிப்பா தேட்டர்ல எல்லாரும் போய் படத்தை பாருங்க. குறிப்பா நம்ம ஊர்ல இருந்து வெளியூர்கள்ல வெளிநாடுகள்ல வேலை பார்க்குற எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். அந்த ஊர் மேல இருக்கக்கூடிய கனெக்ட், அந்த ஊரை நம்ம எந்த அளவுக்கு மிஸ் பண்றோம், உறவுகள் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கண்டிப்பா அந்த ஏரியாவை பத்தி பேசியிருக்கிறோம், நம்ம எழுதியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். அது ஒரு படமா பார்த்தது இல்லை அப்படிங்கிறது உண்மைதான் இல்லையா? ஸோ அப்போ ஒரு படமா பார்க்கும் பொழுது சொந்தக்காரங்க, அந்த உறவுகள், ஊரு, அந்த உணர்வு எல்லாமே ஒரு நல்ல ஃபீலை தருது. சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட, பட் அதெல்லாம் மறக்கடிச்சிட்டு படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல ஃபீல் குட்டான மூவி பார்த்த மாதிரி இருந்தது. யூஸ்வலா நம்ம ஒரு விஷயத்துக்கு பழகி இருக்கிறோம், தியேட்டர் மூமெண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பழகி இருக்கிறோம். இன்டர்வல்ல ஒரு பயங்கர பீக்கான ஒரு இன்டர்வல்ல கொண்டு வச்சாதான் அப்பா வேற லெவல் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரிவ்யூ போடுவோம் இல்லையா? அப்படிலாம் இல்லாம படம் ரொம்ப அழகா போயிட்டு இருக்கும்போது ரொம்ப சிம்பிளா ஒரு இன்டர்வல் வச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்துல. பரவாயில்லையே, இந்த பீக் மொமெண்ட்லாம் இல்லாம ரொம்ப கூலா ஒரு இன்டர்வியூ வச்சிருக்காங்க. அவ்வளவு பேசியிருந்தா கூட, இவ்வளவு படம் முழுக்க பேசிட்டே இருந்தா கூட எங்கேயுமே அந்த பேச்சு நமக்கு பெருசா போர் அடிக்கல, ஒரு சில ஏரியாவை தவிர. சென்டிமெண்ட் காட்சிகள் அப்படின்னு சொன்னோம்னா எமோஷன்ஸ் ஏரியா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 1-2 காட்சிகள்ல அந்த எமோஷன் ஏரியா தான், அந்த காட்சியோட லென்த் அப்படி கொஞ்சம் எப்போதுமே அப்படி நினைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும். பட் அது ஒரு பெரிய குறையா இல்லை. ஒட்டுமொத்தமா படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நல்லா சிரிச்சுட்டு நல்ல ஃபீல் பண்ணிட்டு, ஒரு நல்ல படம் பார்த்தோம்ப்பா, ரொம்ப நாளாச்சு இது மாதிரி ஒரு நல்ல ஃபீல் குட் படம் பார்த்தேன் அப்படிங்கிற உணர்வோட தான் வெளியே வந்தேன். ஸோ அந்த உணர்வு தான் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வரும் அப்படின்னு நம்புறேன். கண்டிப்பா எல்லாரும் படத்தை பாருங்க. நன்றி, வணக்கம். 2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.